தாயார் இறந்த பொழுது அகிலாவுக்கு வயது 18. அந்த இரவை அவளால் மறக்கவே முடியாது. ஒரு நாள் மாலை அஸ்தமிக்கும் முன் பாகிரதி இவ்வுலகத்தை விட்டு மறைந்தாள். வழக்கம் போல காரியங்கள் மிகவும் துரிதமாக நடந்தேறின. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னர் முக்களும் முனகளுமாக படுத்து கிடந்த தாயார் மிக விரைவில் சுட்டு பொசுங்கி சாம்பலாகிவிட்டாள் என்ற பயங்கர அதிர்ச்சியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கூடத்தில் பாயோடு பாயாக கிடந்த உருவம் காலியாகி அந்த இடம் வெறுமையாகி விட்டதைக் கண்டு குழந்தைகளுக்கு ஏற்பட்ட திகில், விசும்பிக் கொண்டிருந்த திலிப்பை மார்புடன் அணைத்து கொண்டு அழுது அழுது சோர்ந்து போன மற்ற குழந்தைகளை பக்கத்திலே படுக்க வைத்து கொண்டு அவள் விடிய விடிய தூங்காது துயரத்தில் உள்ளமும் உணர்வுகளும் மரத்து போய் உலகையே மறந்த நிலையில் உட்கார்ந்திருந்தாள். அந்த ஒரே இரவில் அவள் திடீரென்று மனதளவில் வளர்ந்து 30 வயதை தாண்டிவிட்டாள். இப்போது அடுத்தபடியாக அவளது வாழ்க்கையில் மீண்டும் பயங்கர அதிர்ச்சியை கொடுத்த அந்த இரவை அவள் எப்படித்தான் மறப்பாள்? டூரிஸ்ட் கார் விரைந்து கொண்டிருந்தது. வீட்டை பற்றிய துன்ப நினைப்போடு ஜன்னல் ஓரத்தில் அகிலா அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அடுத்தபடியாக மாமியார் கங்கம்மாள் ஆசனத்தின் பெரும் பகுதியை அடைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு அப்பால் மறுபக்கத்து ஜன்னல் ஓரத்தில் காசிநாதன் உட்கார்ந்திருந்தான். அடிக்கடி மனைவி பக்கம் பார்த்து புன்முறுவல் அளித்த மகனை சுட்டு விடுவது போல் கங்கம்மாள் பார்வையிலேயே அடக்கினாள். உண்ட மயக்கத்திலே கண்கள் அழுத்த குரட்டை எழுப்பிக் கொண்டு குட்டி தூக்கம் போட்டவாறு முன் ஆசனத்தில் டிரைவர் அருகே அமர்ந்திருந்த ஸ்ரீகண்டனை அடிக்கடி தோளை தட்டி எழுப்பி கொண்டிருந்தாள். இப்பெல்லாம் கல்யாணத்தில் யாரும் தேங்காயை பையில் போட்டு தரதில்லையே, உங்களுக்கு ஏன் வீண் ஜம்பம்? 200 காய்களுக்கு மேலே செலவழிச்சிருக்கேள். எல்லாத்துக்கும் நான் சொல்லணும், உங்களுக்கே சுயமாக ஒன்றும் தெரியாது. கோபத்துடன் அவள் சேரினாள். அவருக்கு தூக்கம் பலமாக கண்களை அழுத்தினாலும் மனைவியின் வாய்க்கு மிக்க பயம். என்னவோ தெரியாமல் கிராமத்தை நினச்சிண்டு செஞ்சிட்டேன், விட்டு தள்ளு என்று கூற துடித்தவர் அவள் கவனத்தை வேறு திக்கில் திருப்ப, இந்த வருஷம் காவேரியில் ஜலமே இருக்காதுன்னு நினைச்சோம், பாரேன் எப்படி நுங்கு நுரையுமா ஓடுறது. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் காவேரியின் அழகு எந்த ஆத்துக்கும் கிடையாது இல்லையா என்று சிலாகித்தார். மெல்ல அப்பொழுதுதான் அகிலா ஜன்னலுக்கு வெளியே திரும்பி பார்த்தாள். மறுகரையே தெரியாத அளவு அகலமாக நெளிந்து கொண்டு காருடன் ஓடி வருவது போல் ஓடிய காவேரி நதியை அவள் வியப்புடன் பார்த்தாள். என்ன அப்படி முழிக்கிற? எங்க ஊர் பக்கம் இதுக்கு அகண்ட காவேரின் பேர். இதை போல ஒரு ஆத்தை உன் ஜென்மத்தில் பார்த்திருப்பியா? கங்கம்மாள் ஏலியும் குரோதமும் கலந்த குரலில் கேட்டாள். அகிலா திடுக்கிட்டு போனாள். அவள் இப்பொழுது என்ன தவறு செய்தாள்? மாமியாருக்கு அவர் பேரில் ஏன் எரிச்சல்? ஏன் கூவம்னு ஒரு மகாநதி பட்டணத்தில் ஓடுறதே, அதை மறந்துட்டியே? பரிகாசமாக சொல்லிவிட்டு உறக்க சிரித்தார் ஸ்ரீகண்டன். டிரைவர் உட்பட எல்லோரும் கொல்லென்று சிரித்தனர். அகிலாவின் முகம் அவமானத்தில் சிவந்து போயிற்று. அவளா கூவம் நதியை சிருஷ்டித்தாள்? இதென்ன அசட்டு பேச்சு? ஒரு வினாடியில் அந்த ஒரு சில வார்த்தைகளில் அவள் தன் புக்ககத்தவர்களை மனதிற்குள் எடை போட்டு கொண்டு விட்டாள். அந்தி மங்கி மஞ்சள் வெயில் மறைந்து இருள் பரவிய நேரம்தான் வண்டி சொக்கேசநல்லூர் அக்ரஹாரத்திற்கு வந்து சேர்ந்தது. திருச்சிக்கு 30 மைல் தொலைவில் சேலம் செல்லும் பாதையில் இருந்த சொக்கேசநல்லூருக்குள் நுழைந்ததுமே சாலையை ஒட்டியிருந்த பெரிய காரை கட்டிடம்தான் கங்கா பவன் என்ற பிரபல ஓட்டல். சாலைக்கும் அக்ரஹாரத்தின் முகப்பிற்கும் இடையே இருந்த அந்த ஓட்டல் பஸ் நிலையத்திற்கும் அருகாமையிலேயே இருந்ததால் சதா எல்போட இடமில்லாது சாப்பிட வருவோரின் கூட்டம் வந்தமயமாகவே இருக்கும். சாப்பாடும் பிரமாதமாக இருக்கும் என்ற பெயரினால் சேலம் செல்லும் பயணிகளும் பஸ் கண்டக்டர் டிரைவர் அனைவரும் அங்கு நிலையத்திலே வண்டியை நிறுத்திவிட்டு கங்கா பவனில் ஒரு கப் காப்பியாவது வாங்கி சாப்பிடாமல் செல்வது அரிது. அக்ரஹாரம் என்ற பெயரில்தான் மாற்றம் இருக்கவில்லையே தவிர அந்த தெருவில் வசித்தவர்கள் பல வகுப்பையும் சேர்ந்தவர்களாக இருந்தனர். கங்கா பவன் என்ற கொட்டை எழுத்துக்களை தாங்கிய பலகையின் மேல் பெரியதாக குழல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நீலமும் பச்சையுமாக பட்டை தீட்டிய வண்ணங்களுடன் கூடிய மாடி கட்டடம் அது. வாயிற்புறத்தில் இரு பக்கமும் வாழை கட்டி அலங்கரித்து வைத்திருந்தனர். பெண்ணும் பிள்ளையும் இறங்கியதும் உள்ளிருந்து ஓடி வந்த ஒரு சுமங்கலி ஆரத்தி எடுத்து கொட்டினாள். வேகமாக உள்ளே சென்ற கங்கம்மாளை பின்தொடர்ந்தாள் அகிலா. வீட்டின் முன்பகுதிதான் ஓட்டல், பின்பகுதியில் அவர்கள் வசித்த வீடு. முன்னரை போன்ற விஸ்தாரமான இடத்தில் இருவர் உட்கார்ந்து சாப்பிட மேஜை நாற்காலிகள் பல போடப்பட்டிருந்தன.
ஒரு பக்கம் இருந்த கல்லாப்பெட்டி அருகில் உட்கார்ந்திருந்தவர் இவர்களை கண்டதும் பற்களை காட்டி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். நாட்டுப்பெண் வந்தாச்சா? பிரயாணம் சௌகரியமா தானே இருந்தது? நாளைக்கு கிரக பிரவேசத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் சாஸ்திரிகளுக்கு சொல்லி ஏற்பாடு செய்ய அவர் முடிக்கவில்லை. கங்கம்மாள் காலியாக கிடந்த மேஜைகளை வெறித்து பார்த்தார். மாத துவக்கத்திலே அந்த வேளையில் வியாபாரம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு 4 நாள் அவள் இல்லை என்றதும் எல்லாம் தூங்குகிறதே. அவள் வயிறு எரிந்தது. வார்த்தைகள் சூடாக விழுந்தன. இதுவரை செலவழிச்சதை இட்டு ரொப்ப 8 வருஷத்துக்கு நான் கல்லூரில் ஆட்டணும். கிரகப்பிரவேசம் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. சமைச்சு வைக்க சொல்லியிருந்தனே, ஏற்பாடு பண்ணியிருக்கேளா? அது போதும். உரத்த குரலில் அதட்டியபடியே பின்பகுதிக்குள் வேகமாக நுழைந்த கங்கம்மாள் பரபரப்புடன் மருமகள் பக்கம் திரும்பினாள். இது பட்டணம்னு நினைச்சுண்டு மசன்னு நின்னா சாத்தியப்படாது. பின்னால குளிக்கிற ரூம் இருக்கு. வேலைக்காரியை வெந்நீர் போட சொல்லியிருந்தேன். போய் குளிச்சுட்டு கிரகப்பிரவேசத்திற்கு நாங்கள் வாங்கி வச்ச அந்த புடவையை கட்டிண்டு பூஜை அறை இந்த பக்கம் இருக்கு. போய் விளக்கேத்து. சீக்கிரம் உன் ஜாமான்களை அந்த ரூமில் கொண்டு போய் வச்சுக்கோ. அதுதான் உனக்கும் காசிநாதனுக்கும் நாங்கள் தயாரித்து வச்சிருக்கிற அறை. கடுகடுவென்று உத்தரவிட்டாள். பால் சொம்பை கையில் தூக்கி கொண்டு அறைக்குள் நுழைந்த அகிலாவின் நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டது. காசிநாதன் இதுவரை அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. எப்படிப்பட்டவன்? நடுநடுங்கிக் கொண்டே உள்ளே சென்றாள். இடையில் பட்டுக்கரை வேட்டி, மேலே மல் ஜிப்பா, அதன் மேல் புலிநகம் கோர்த்த தங்கச்சங்கிலி, நெற்றியில் பட்டையாக விபூதி, நடுவே பெரிய குங்குமப்புட்டு. இந்த கோலத்தில் அறையின் நடுவில் கிடந்த கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்த காசிநாதன் வாய் நிறைய வெற்றிலையை மென்று கொண்டிருந்தான். அவளை கண்டதும் எழுந்து வந்தான். இதோ வந்துட்டேன் என்று புதப்பிக் கொண்டிருந்த வெற்றிலையை துப்பி வாயை கொப்பளித்துவிட்டு உள்ளே வந்தான். கதவை சாத்திவிட்டு அருகில் வந்து நின்ற அகிலாவின் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி கொண்டான். அருகில் தட்டில் இருந்த பெரிய லட்டை எடுத்து அவசரமாக தின்றான். உடனடியாக பாலை ஒரே மூச்சாக குடித்தான். தோளில் கிடந்த துண்டால் வாயை துடைத்து கொண்டான். அவளை பார்த்து அசட்டு சிரிப்பு சிரித்தான். நானே பாலை குடிச்சிட்டேன். உனக்கு வேணும்னா உள்ளே போய் எடுத்துட்டு வா. செம்பை அவளிடம் கொடுத்தான். உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அம்மா சொன்னான். எனக்கு பக்கத்தில் யாராவது குரட்டை விட்டுண்டு தூங்கினா எனக்கு பிடிக்காது. மூளையில் பாய் இருக்கு, அதை எடுத்து போட்டுண்டு அப்படி போய் தூங்கு. இது எங்கள் அம்மா எனக்காக வாங்கி போட்ட கட்டில் மெத்தை. உங்கள் அப்பா தான் ஒன்றும் கொடுக்காம கட்டின புடவையோட உன்னை அனுப்பிச்சிட்டாரமே. அம்மா கத்துறா. செயலற்று போன அகிலா கேட்டுக்கொண்டே நின்றாள். அம்மா சொன்னா, இந்த கல்யாணத்தில் செலவழித்த பணத்தை உன்கிட்ட நன்னா வேலை வாங்கி கழட்டிட போடலாம். சீக்கிரம் போய் தூங்கு. கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு நீ தான் தினமும் சமைக்கணுமாம். ஹோட்டலுக்கு தயிர் வடிக்கி இனி நீ தான் தினமும் மாவு அரைக்கணுமாம். பல்ல இழிச்சுண்டு அவகிட்ட பேசிண்டு நிற்காதே அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கா. எனக்கு பயமா இருக்கு. தலையில் போர்வையை இழுத்து பொருத்தி கொண்டு படுக்கை மீது மலை போல் அவன் சாய்ந்து கொண்டான். அகிலாவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. அவள் கணவன் காசிநாதன் ஓர் அரை பைத்தியமா? அதனால்தான் வாயை திறக்காதே என்று தாயார் போட்ட உத்தரவுக்கு பயந்து பெண் பார்க்க வந்ததிலிருந்து இதுவரை அவன் உண்மையில் வாயை திறக்கவே இல்லையா? இந்த அப்பா இப்படி ஒரு மோசடிக்கு அவளை இலக்காக்குவாரா? அவளது வாழ்க்கையின் இன்பத்திலே இப்படி ஒரு பேரிடியா? அவள் என்ன பாவம் செய்தாள்? விளக்கை அணைத்துவிட்டு கதவின் மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்தாள் அகிலா. தாயார் இறந்து போன அன்று இரவு ஏற்பட்டிருந்த அதே மரத்துப்போன உணர்வுகள் மீண்டும் அவள் மனதில். தனது வருங்காலத்தை அறைக்குள் நிலவி நின்ற இருளில் தேடுவதைப் போல் எங்கேயோ பறக்க விழித்து கொண்டு அவள் விடிய விடிய உறங்காது உட்கார்ந்திருந்தாள். 2 வார காலம் ஓடிச் சென்று விட்டது. அகிலாவுக்கு அந்த வீட்டில் தன் நிலை நன்கு புரிந்துவிட்டது. மாமனார் ஸ்ரீகண்டன் வாட்டசாட்டமாக நெஞ்சின் மீது முடிவுடன் பார்க்கத்தான் கரடி போல் உக்கரமான தோற்றத்துடன் இருந்தார். மனைவி முன் பூனைக்குட்டிக்கும் கேடான நிலை. தாயாரின் புடவை தலைப்பை பற்றி கொண்டு தொங்கிய காசிநாதன் பெயரளவில் ஆண் பிள்ளை. பார்வைக்குத்தான் அழகன். வாயை திறந்தாலோ அவனது அறிவீனத்தின் கொடுமை அவளது வயிற்றை புரட்டி அருவருப்பில் உடலை நடுங்கச் செய்தது. கங்கம்மாளை பற்றி சொல்ல தேவையில்லை. வீட்டின் சர்வாதிகாரி அவள். வலிய தானே பணத்தை செலவழித்து கொண்டு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள முன் வருவது என்றால் அதில் ஏதோ ஒரு தவறு இருக்க வேண்டும் என்று இந்த அப்பாவுக்கு ஏன் தெரியவில்லை? ஏங்கினாள்.
கண்ணீர் உகுத்தாள். எண்ணி வேதனையில் குமைந்தாள். சென்னையில் ஒரு குடும்பத்திற்கு பாசமுடன் தான் நேசித்த குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் பாடுபட்டாள். அதில் ஒரு இன்பம் இருந்தது. இங்கே நாள் முழுவதும் நெஞ்சு வலிக்க மாவரைப்பது, தோல் வலிக்க துணி துவைப்பது, பாத்திரம் துலக்குவது, இவையெல்லாம் ஒரு பிடி சாதத்திற்காக கௌரவமாக ஒரு வேலையில் சேர்ந்து உழைத்து குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய அளவு கல்வியும் திறமையும் அவளிடம் இருக்கின்றனவே. இருந்தும் முன்பின் யோசிக்காமல் அப்பா அவளை இப்படியா பலி கொடுப்பது? இந்த ஒரு பிடி சாதம் கூட இல்லாமல் பட்டினியாகவே உங்கள் எல்லோருக்கும் நான் உழைத்திருப்பேன் அப்பா. என் வாழ்வில் மண்ணை அள்ளி போட்டு விட்டேலே. அவள் உள்ளம் ஓயாது புலம்பியது. அக்ரஹாரத்தில் இருந்த அத்தனை வீட்டிற்கும் பின்னால் தோட்டம் இருந்தது. அதனை ஒட்டி ஓடியது காவேரியின் கிளையான பெரிய வாய்க்கால். ஒரு தோட்டத்திற்கும் இன்னொரு தோட்டத்திற்கும் இடையே மண் சுவர் அல்லது வேலி தடுத்து கொண்டிருந்தது. முடிவில் வாய்க்கால் கரையில் அவர்கள் வீட்டிற்கு தாங்களே கட்டிக்கொண்ட படித்துறைகள். ஸ்ரீகண்டன் வீட்டு தோட்டமும் வீட்டை போன்றே பெரிதாக இருந்தது. 50க்கும் மேற்பட்ட தென்னை, பலா, வாழை மரங்கள் நடுவே பெரிய புளிய மரம். இஞ்சியிலிருந்து மஞ்சள் வரை கங்கம்மாள் கருத்துடன் பயிரிட்டிருந்த காய்கறி தோட்டம் ஒருபுறம். மரங்களிடையே அமைந்திருந்த ஒற்றையடி பாதை வழியே வந்து வாய்க்காலில் அவள் துணிகளை துவைத்து எடுத்து சென்று வந்தாள். அந்த 1 மணி நேரம் அவளுக்கு எத்தனையோ நிம்மதியை கொடுத்தது. சலசலவென்று காற்று இசைத்த தென்னங்கீற்றுகள் எழுப்பும் சப்தமும், எங்கிருந்தோ மாமரத்திலிருந்து கூவும் குயிலின் இனிய ஓசையும், கழுத்தளவு ஆழத்துடன் அகலமாக பெருகி ஓடிய வாய்க்காலின் வனப்பும், அதற்கப்பால் தெரிந்த நஞ்சை நிலத்தின் பசிய தோற்றமும், இவைகள் அனைத்தும் அவளது இருண்ட வாழ்க்கையின் துயரத்தை ஒரு சில நிமிடங்களாவது மறக்க உதவின. அந்த 15 தினங்களில் அவள் அண்டை அயலார் யாரையும் அதிகம் சந்திக்கவில்லை. கல்யாணம் விசாரிக்க வந்தவர்களிடம் அவளுக்கு பேசவே வாய்ப்பு இருக்கவில்லை. ஓட்டலில் 10 ஆட்களுக்கு மேல் வேலை செய்தனர். வீடு கூட்ட வேலைக்காரி ஒருத்திருந்தாள். கணவன், மாமியார், மாமனார் இத்தனை பேர்கள் நடுவில் அவள் தனியே இருந்தாள். ஏமாற்றத்திலே புழுங்கிய அவள் இதயம் ரகசியமாக இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. குளித்து சமையலை முடித்துவிட்டு துவைக்க வேண்டிய துணிகளை மூட்டை கட்டி கொண்டு அன்று அவள் வழக்கம் போல வாய்க்காலுக்கு வந்திருந்தாள். சோப்பு போட்டு துணியை துவைத்து அலசி பிடிந்து ஒவ்வொன்றாக பிளாஸ்டிக் வாளியில் போட்டுக்கொண்டே திரும்பியவள் அப்போதுதான் கவனித்தாள். பக்கத்து படித்துறையில் ஒரு கிழவர். இதற்கு முன்னர் அவரை அவள் பார்த்ததில்லை. ஆஸ்துமா வியாதியால் அவதிப்படுகிறார் என்பதை ராகம் பாடிய அவரது மூச்சு தொலைதூரத்திலேயே தமுக்கடித்தது. ஒரே ஒரு தடவை துண்டை தோய்த்துவிட்டு கை ஓய்ந்து படித்துறை மீது பரிதாபமாக மூச்சு திணறியபடி அவர் உட்கார்ந்திருந்தார். அகிலாவுக்கு நோயாளியாக மூச்சு திணறி தவித்த தாயின் நினைவு நெஞ்சை நிகழ்த்தியது. தாத்தா, கனிவுடன் அழைத்தாள். திரும்பி பார்த்தார் அவர். நீதான் பக்கத்து வீட்டு புது நாட்டு பெண்ணோ? நான் ஊரில் இல்லை, கேள்விப்பட்டேன். நேத்திக்குத்தான் சேலத்திலிருந்து வந்தேன். நான் உங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டில் வசிக்கிறேன். என் பெயர் சுவாமிநாதன். ஒரு காலத்தில் பக்கத்தூர் ஹைஸ்கூலில் தமிழ் பண்டிதராக வேலை பார்த்து இப்போ ரிட்டையர் ஆகிவிட்டேன். கர் கர் என்று பேச முடியாது, மூச்சு திணறியது. ஆத்துல வேற யாரும் இல்லையா உங்களுக்கு உதவ? விசாரித்த அகிலா கையை நீட்டி அந்த துண்டை வாங்கி கொண்டாள். கிழவர் மேலே கையை காட்டினார். அவள் போன வருஷம் போயிட்டாள். தனிக்கட்டை நான் நடமாடிண்டு கிடக்கேன். உங்க ஹோட்டலில் தான் சாப்பாடு. அந்த வேஷ்டியும் கொடுங்கோ, நான் துவைச்சு கொடுக்கிறேன், அன்புடன் அவள் சொன்னாள். கிழவர் அவளை மிக்க கனிவுடன் பார்த்தார். பட்டணத்திலிருந்து வந்திருக்கும் நாட்டுப்பெண், பியூசி வரை படித்தவள், டைப் கூட அடிக்க தெரியும் அப்படின்னு ஊரே ரெண்டு பட்டது. ஏமா, உங்க அப்பாவுக்கு ஸ்ரீகண்டன் குடும்பத்தை முன்னமே தெரியுமா? ஏன் கேட்கிறேன்? படித்த பெண் இந்த காலத்தில் எங்கேயாவது வேலைக்கு போனால் கூட கௌரவமாக வாழ முடியும். இப்படி ஒரு இடத்தில் சாப்பாட்டுக்கும் துணிக்கும் வாழ்க்கைப்படணும்னு கட்டாயம் இல்லையே. தாத்தா, அவள் குரல் தழுதழுத்தது. நான் உனக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். உன்னை பெற்றவர்கள் அவசரப்பட்டு ஒரு பெரிய தவறு செய்து விட்டார்கள். ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா? அந்த காசிநாதன் 1 வயது குழந்தையாக இருக்கும் நாளிலிருந்து எனக்கு தெரியும். அவன் ஒரு இம்பசில். மன வாழ்க்கைக்கே அவன் லாயக்கற்றவன். அவளை நிமிர்ந்து பரிதாபமாக பார்த்தார். அதுவரை அடக்கிக் கொண்டிருந்த துயரம் கண்ணீராக அவளது கன்னங்களில் வழிந்தது. நம் ஜாதியில் ஏழை பெண்ணாக பிறந்துவிட்டால் சிலர் இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று இருக்கே தத்தா, விம்மினாள் அகிலா.
பச்சிளம் கொடி போல் ஓங்கி உயரமாக இளமையின் செழுமையோடு நின்ற அவளை கண்டதும் கிழவர் அடி வயிற்றிலிருந்து ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. கங்கம்மாளுக்கு என் மேல் கொஞ்சம் மனத்தாங்கள். என் தங்கை பெண் எங்களோடு இருந்தாள். நிலம், வீடு, சொத்து இவற்றை காட்டி என் தங்கை பெண்ணை தன் மகனுக்கு கேட்டாள். மறுத்து விட்டேன். காசுக்கு இளமையை பலியிட முடியுமா? எங்கப்பா செஞ்சிட்டார் தாத்தா. விம்மிக் கொண்டு அகிலா துண்டை துவைத்து அலசினாள். அம்மா குழந்தே, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? அமரகவியின் வாக்கு உன்னை பார்த்ததும் ஏனோ என் மனசுல தோன்றி உடம்பெல்லாம் உணர்ச்சி வசத்தில் ஆடுகிறதம்மா. உன்னை பெத்தவர் இப்படி புழுதியில் எரிஞ்சிட்டாரே. கிழவர் பேச முடியாது திணறினார். நீர் போக துண்டை பிழிந்து அவரிடம் நீட்டிய அகிலாவின் கரங்கள் நடுங்கின. மேனி பதறியது. உணர்வுகள் தள்ளாடின. துயரத்தில் அவள் துடித்தாள். புழுதியில் எரியல தத்தா. விலையில்லாத இளமை என்கிற வீணையை எங்கப்பா 1000 ரூபாய்க்கு வித்துட்டார். சொல்ல வாய் துடித்தது. நெஞ்சிலே வார்த்தைகள் அடைத்து நிற்க கண்களில் மாலையாக கண்ணீர் வடிய கீழுதொட்டை பற்களால் கடித்து கொண்டு மௌனமாக நின்றாள் அவள். 6 மாத காலம் ஓடிச் சென்று விட்டிருந்தது. வழக்கம் போல் 10 மணி அளவில் சுவாமிநாதன் வாய்க்கால் படித்துறையின் ஓரத்தில் கிடந்த குத்துக்கள் மீது அவளுக்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். ஒவ்வொரு நாளும் அவளை குறித்த நேரத்தில் அங்கே துணி மூட்டையுடன் காணாவிடில் அவர் உள்ளம் சஞ்சலத்தில் தவியாக தவிக்கும். அதேபோல் இழுப்பு நோயால் எழுந்திருக்க முடியாது. ஒரு நாள் அவர் வாய்க்காலுக்கு வர தவறிவிட்டால் அகிலா அவரை பற்றி பலவும் எண்ணி கவலைப்படுவதுண்டு. இப்படியாக அவர்களிடையே வளர்ந்து விட்டிருந்தது ஒரு நட்பு. கொஞ்ச தூரத்தில் அவள் வருவதைக் கண்டு சுவாமிநாதன் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். ஆனால் அருகில் வந்தபோது முகத்தை பார்த்ததும் திடுக்கிட்டு போனார். வழக்கமான சிரிப்பின் மலர்ச்சி முகத்தில் இருக்கவில்லை. வாடி சோர்ந்து அழுதுவிட்டு வந்தவள் போல் அவள் காணப்பட்டாள். என்னம்மா, எப்படியோ இருக்கிறாய் என்று எடுத்த எடுப்பிலேயே கேட்டார். கையில் சுமந்து வந்த துணி மூட்டையை தொப்பென்று படித்துறை கால் மீது போட்டுவிட்டு அவள் உட்கார்ந்து கொண்டாள். உதடுகளும் மூக்கும் உணர்ச்சி வசத்தில் நடுங்க பேச முடியாமல் தாத்தா திணறினாள். என்னம்மா, என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு எந்த விதமான உதவியும் செய்ய எப்பவும் தயார்னு சொல்லியிருக்கேனே, என்கிட்ட மறைக்காம சொல்லு, பரிவுடன் அவர் கேட்டார். நீங்க மட்டும் பக்கத்து வீட்டில் இல்லாமல் இருந்தா என் வாழ்க்கை இன்னமும் பெரிய நரகமாகி விட்டிருக்கும். என் கஷ்டங்களை யாரிடம் சொல்லி ஆறுதல் பெறுவோம்னு தெரியாம திண்டாடி மனசுல வச்சு மருகி செத்துண்டு இருப்பேன் தாத்தா, தடுமாறினாள். இப்போ என்ன நடந்தது? ஏன் இப்படி கண் கலங்குற? உங்களுக்கு எங்கள் குடும்பத்தை பத்தி விவரமா சொல்லியிருக்கேன் இல்லையா? தாய் இல்லாத அந்த குழந்தைகளை விட்டுட்டு நான் வந்துட்டாலும் தாத்தா, ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல அவர்களுடைய நினைப்பு இருந்துட்டே இருக்கு. அதுவும் கடைக்குட்டி திலீப்பை நினைச்சா கூட எனக்கு அழுக பொங்கிண்டு வந்துடுறது. அவனுக்கு தித்திப்பு பண்டங்கள் மேல ரொம்ப ஆசை தத்தா. எங்க மாமா ராமு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு பொட்டலம் மிட்டாய் வாங்கிட்டு வர மறக்கவே மாட்டார். வருஷாந்திர சரக்கு எடுத்து வர பட்டுக்கண்ணு சார் பட்டணம் போறதுக்கு முன்னால் என்னை பார்க்க நேத்திக்கு வந்திருந்தார். அந்த முட்டாள் பையன் பட்டுக்கண்ணுவா? அவன் பெயரை கேட்டாலும் எனக்கு பத்திண்டு வருது. சொல்லு. பெத்தவருக்கு புத்தி இல்லாமல் போனா மற்றவாளை நாம் நொந்து கொள்வதில் லாபம் என்ன இருக்கு? பட்டுக்கண்ணு ஊருக்கு போகும் முன் என்னை பார்த்து அப்பாவுக்கு ஏதாவது செய்தி இருக்கான்னு கேட்க வந்தார். என் மாமியார் பெரிய மனசு பண்ணி என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நான் சௌக்கியமா இருக்கேன், அங்கே அவெல்லாம் எப்படி இருக்கான்னு விசாரிச்சுண்டு வாங்கன்னு சொன்னேன். ஏமா போய் சொன்ன? நீ இங்கே சௌக்கியமா ஆனந்தமாவா இருக்க? மாமியார் பக்கத்தில் நின்று இருக்கும்போது நான் வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு குற்றமும் செய்யாத போதே தினமும் எனக்கு மாமியார்கிட்ட ஹைஸ்ரா நாமம் கிடைக்கிறது. உண்மை நிலையை சொல்லிவிட்டால் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவாளோன்னு பயமா இருந்தது தாத்தா. அநீதியையும் அக்கிரமத்தையும் கண்டு நீ பயந்து கோழையாகி விடக்கூடாது. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நேர்மையையும் துணிவையும் இழக்கக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். எத்தனையோ முயற்சிக்கிறேன். ஆனாலும் என் மாமியாரை கண்டாலே என்னை அறியாமல் ஒரு பயம், ஏனோ தெரியலை. சரி, மேலே சொல்லு. கடைக்கு பட்சணம் பண்ணுகிறவர் ஜாங்கிரி பண்ணி அடுக்கி வச்சுட்டு இருந்தார். அதை பார்த்ததும் எனக்கு குழந்தை திலீப்பின் ஞாபகம் வந்துவிட்டது. மாமியார் கிட்ட கேட்டேன். பட்டுக்கண்ணு சார்கிட்ட எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொஞ்சம் பட்சணம் கட்டி கொடுத்து அனுப்பட்டுமா? அவ்வளவுதான். வந்ததே பார்க்கணுமா அவங்களுக்கு ஒரு கோபம்.
எங்கள் வீட்டு ஏழ்மை நிலையை சுட்டி காட்டி தாறுமாறாக கத்தி பேசிட்டா. எல்லாத்தையும் பட்டுக்கண்ணு கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவமானத்தில் நான் குன்றி போயிட்டேன். 1 கிலோ ஜாங்கிரி 18 ரூபாய் விலை. நீ வாட்டில் உன் பிறந்த வீட்டுக்கு வாரி விட பார்க்குறியா? மாமியார் போட்ட கூச்சலை கேட்டு என் மாமனார் உள்ளே இருந்து ஓடி வந்து விட்டார். இடுப்பில் கையை வச்சுண்டு என்னை முறைச்சி பார்த்தார். பேஷ், இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? இதை இப்பவே கண்டிச்சு அடக்கட்டா? இவ நம் சொத்தவ அவ பிறந்த வீட்டுக்கு அள்ளி விட்டு விடுவான்னு இறைஞ்சார். எனக்கு ரொம்ப துக்கமாக போயிட்டது. பூமி அப்படியே வெடிச்சு என்னை விழுங்கி விடக்கூடாதான்னு கூட மனசுல ஒரு ஆத்திரம் அழுகியும் வந்தது. ராத்திரி நான் சாப்பிடவே இல்லை. என்னால் முடியல. தொண்டையை என்னவோ வந்து அடைச்சி கொண்டது போல ஒரு உணர்வு. எங்கள் வீட்டு பக்கத்து போர்ஷன் ராஜமாமி சொன்னதை நினைச்சுட்டேன். அகிலா, புருஷன் கொஞ்சம் அசடா இருப்பது நல்லது தான். வசதியான இடத்தில் வாழ்க்கைப்பட போற. அவனை உன் கையில் போட்டுண்டு இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவி செய். உன் பிறந்த வீடு முன்னேற தியாகம் செய்வதாக நினைச்சுண்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. இப்படி சொல்லி என்னை ரொம்பவும் வற்புறுத்தினாள். இப்போ நடக்கிறது என்ன? எனக்கு விருப்பமில்லாத கல்யாணத்திற்கு ஒத்துக்கொண்டு என் வாழ்க்கை சுகத்தை தியாகம் செய்தும் பயன்? அவளது கண்களில் நீர் முட்டிக்கொண்டு நின்றது. சுவாமிநாதன் கோபத்தில் ஒரு கணம் மௌனமாகி விட்டிருந்தார். தியாகம் என்கிற வார்த்தைக்கு தப்பான விளக்கம் சொல்ற அகிலா. நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இந்த காலத்தில் பிறந்த பெண், வேலை செய்து பிழைக்க வாய்ப்பு உள்ள பட்டணங்களில் வாழ்கிற உன்னை போல் ஒத்த பெண்கள் மனதிற்கு பிடிக்காத கல்யாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு தியாகம் என்ற போர்வையும் தவறு. நீ பட்டினி கிடந்த அந்த சாதத்தை திலிப்புக்கு போட்டு அவன் வளர்ந்து ஆளானால் உனது செய்கையை தியாகம் என்று சொல்லலாம். பிறந்த வீட்டின் தரித்திரத்தை நிவர்த்திக்க வேண்டாத பிடிக்காத கணவனுக்கு உதவ நினைப்பது கோபிக்க மாட்டியே? சொல்லட்டுமா? விவாகம் என்ற உரிமை பெற்ற விபச்சாரம். மறுபடியும் இதற்கு தியாகம் என்கிற வார்த்தையை சொல்லாதே. என் உடம்பே பற்றி எரிகிறது. கோபத்துடன் தலையை வேகமாக ஆட்டினார். அவமான உணர்வில் அயர்ந்து போன அகிலா மூட்டையை மெல்ல பிரித்து துணிகளை எடுத்து துவைக்கத் தொடங்கினாள். வெகு நேரம் அவள் அதற்கு பின் பேசவே இல்லை. வழக்கம்போல் அவரது துணிகளையும் வாங்கி சோப்பு போட்டு துவைத்து அலசி பிழிந்து கல்மேல் வைத்துவிட்டு அவள் திரும்பிய போது அவர் மெல்ல கேட்டார். ஏமா அகிலா, உன் அப்பாவுக்கு உன் நிலைமை பற்றி விவரமாக ஏன் கடிதம் போடக்கூடாது? அவர் உனக்கு கடிதம் போடுறாரோ? அப்பா மரியாதையை உத்தேசித்து தனிப்பட்ட முறையில் எனக்கு எழுதுகிறதில்லை. மாமனாருக்கு எழுதுவதில் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் க்ஷேமம் விசாரிக்கிறார். என் மாமனார் பதில் போடும்போது கடிதத்தின் அடிபாகத்தில் ஒரு வரி எழுத எனக்கு இடம் கொடுக்கிறார். அவர் கண்காணிப்பில் இருக்கும் அந்த கடிதத்தில் நான் என்னை பற்றி என்ன எழுத முடியும்? உண்மை நிலைமையை அப்பா தெரிஞ்சு கொண்டா மனசு கஷ்டப்படுவார். அதை தவிர அவரால் இப்போ என்ன செய்ய முடியும்? ராத்திரி வேளையில் தூக்கமில்லாமல் தரையில் புரளும்போது என் தம்பி தங்கைகளை நினைச்சுண்டு அழறேன். வேற என்ன நான் செய்வேன் தாத்தா? இந்த வீடு எனக்கு ஒரு பெரிய ஜெயில். இந்த கல்யாணம் என் வரைக்கும் ஒரு ஆயுள் தண்டனை. அவள் குரல் உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. உனக்கு வேண்டியவாளுக்கு ஏதாவது தெரிவிக்க வேண்டி கடிதம் எழுதணும்னா நான் உதவி செய்கிறேன். கவலைப்படாதே. நாளைக்கு வரும்போது இன்னல் லெட்டர் 4-5 வாங்கிட்டு வந்து தரேன். நீ ராத்திரி வேலைகளில் உட்கார்ந்துண்டு ஹோட்டல் கணக்கு வழக்குகளை உன் மாமனார் எழுத சொல்லி கொடுக்கும்போது யாரும் பார்க்காத சமயம் உன் உறவினர்களுக்கு மனசை விட்டு எல்லாம் சொல்லி எழுது. பதில் போட சொல்லாதே. இங்கே நடக்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியட்டும். விடியற் காலை பல் தேய்க்கு பின்கட்டுக்கு வரும்போது உங்கள் தாழ்வாரத்திலே ஒரு வெண்டிலேட்டர் இருக்கு பார். அதன் வழியே நீ எழுதி வச்சிருக்கும் கடுதாசியை தூக்கி எங்கள் வீட்டு பக்கம் போட்டுடு. நான் எழுந்து வந்ததும் முதல் வேலையாக அதை எடுத்து தபாலில் சேர்த்து விடுறேன். எப்படி என் யோசனை? சிரித்தார் கிழவர் முடிவில். வருத்தத்தை மறந்து அவளும் சிரித்தாள். பேஷான யோசனை. எனக்கு இப்படி ஒரு தபால் பெட்டி தாழ்வாரத்தில் இருக்குன்னு தெரியாது போச்சு. புடவை தலைப்பிலிருந்து முடிச்சை மெல்ல அவிழ்த்து 1 ரூபாய் எடுத்தாள். உடனடியாக எனக்கு இன்னைக்கே கொஞ்சம் இன்னல் லெட்டர் வாங்கி தயாராக வச்சுட்டு நாளைக்கு இங்கே சந்திக்கும் போது கொடுங்கோ. பணத்தை அவரிடம் நீட்டினாள். நான் வாங்கிட்டு வரேன். என்னத்துக்கு இது? அவர் மறுப்பதை காதில் வாங்கி கொள்ளாது
பணத்தை அவர் கரத்தில் வைத்தாள். என் மாமா என் சொந்த செலவுக்குன்னு தனியா பணம் கொடுத்திருக்கிறார். பெட்டியில பத்திரமா வச்சிருக்கேன். அதிலிருந்து இந்த 1 ரூபாயே தலைப்பில் முடிஞ்சு வச்சுட்டு இருந்தேன். நீங்க எனக்கு செய்கிற இந்த உபகாரமே ரொம்ப அதிகம். கார்டு, கவர் இதுக்கெல்லாம் என் பணத்தையே உபயோகிங்க தத்தா, வற்புறுத்தலாக சொன்னாள். துணிகளை துவைத்து முடித்து கொண்டதும் அவள் வீட்டுக்கு கிளம்ப ஆயத்தமானாள். அவரும் எழுந்திருந்தார். பிளாஸ்டிக் வாளியை தூக்கி கொண்டு படிகள் மீது ஏறினவள் தயங்கி நின்றாள். அந்த விஷயத்தை பற்றி அவளிடம் கேட்க வேண்டும் என்ற ஆவல். தாத்தா, குழைவாக அழைத்தாள் அவள். அவர் திரும்பி பார்த்தார். நேத்திக்கு என் மாமியார் பலசரக்கு கடையிலிருந்து ஹோட்டலுக்கு தேவையான ஜாமான்களை வரவழைச்சிருந்தா. பணம் போதவில்லை. கல்லாப்பட்டிக்கிட்ட என் மாமனார் உட்கார்ந்திருந்தார். அவரிடம் போய் துண்டு விழுந்த 30 ரூபாயை கேட்டு வாங்கிட்டு வரும்படி என்னை அனுப்பினார். அப்போ நீங்க கூட அங்கே டிஃபன் சாப்பிட்டு கொண்டு உட்கார்ந்துருந்தீங்க? ஆமா, நேற்று சாயங்காலம் எனக்கு தயிர் வடைன்னா உசிர். உடம்புக்கு ஒத்துக்காது, வாயும் கட்ட முடியல. தயிர் வடை 2 வாங்கி ஜமாய்ச்சுண்டு இருந்தேன். அப்போ நீ அங்கே வந்ததை பார்த்தேன். ஆனால் நான் கவனிச்சது போல காட்டிக்கல. அதுக்கு என்ன? அப்போ உங்க பக்கத்தில் அடுத்தபடியாக இருந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான் ஒருத்தன். யாரு? மாநிறமா, சுருட்ட முடியும், கிருதா மிசையுமா, மைனர் செயின், சில்க் ஜிப்பா, வெள்ளை வேஷ்டியுமா இருந்தானே, அவனையா சொல்ற? அவனையே தான் தத்தா. அவன்தான் நாகலிங்கம். இந்த ஊரில் பெரிய புள்ளி, பணத்திலே புரள்கிறவன். அவன் தாத்தா ஒரு பெரிய மிட்டாதாரர். இப்போ அவன் அப்பா செங்கல் சோலை வச்சு கொள்ளையா சம்பாதிக்கிறார். அத்தனை சொத்துக்கும் ஒரே பிள்ளை. உன் புருஷனோட படிச்சான். காசிநாதனுக்கு புத்தி மந்தம், படிப்பு ஏறல. நாகலிங்கத்திற்கு விஷம புத்தி, படிப்பு ஏறல. அண்டுவார் அடக்குவார் இல்லாம திரிஞ்சான் கொஞ்ச காலம். கல்யாணமானா ஒழுங்காகி விடுவான்னு அவன் அப்ப ஒரு பெண்ணை போன வருஷம்தான் கட்டி வச்சான். அது சிவனேன்னு வீட்டோட கிடக்கு. இவனோட மைனர் விளையாட்டு இன்னமும் நிக்கல. ஏன் கேட்குற? நான் இங்கே வந்ததிலிருந்து கவனிக்கிறேன். இது 2வது தடவை. முதல் முறை அவன் வரலாமான்னு கூட கேட்காமல் உள்ளே தடதடன் வந்துட்டான். நான் வடைக்கு மாவரைச்சுண்டு இருந்தேன். நல்ல வேளை, மாமியார் பக்கத்தில் பூ தொடுத்துண்டு உட்கார்ந்திருந்தா. பட்டணத்திலிருந்து வந்த படித்த மருமகளுக்கு இப்படி கடினமான வேலையெல்லாம் கொடுக்கலாமா? மின்விசை மாவாட்டும் இயந்திரம் எங்கள் வீட்டுக்கு ஒன்று வாங்கி போட்டிருக்கிறேன். நீங்களும் ஒன்று வாங்கி போடுங்கோ அப்படின்னா. உங்களை போலவா நாங்கள்? அத்தனை பணத்திற்கு எங்கே போவோம் என்றாள் என் மாமியார். மிஸ்ஸஸ் காசிநாதன், உங்கள் மாமியார் பேச்சை நம்பாதீங்க. பெட்டியில் அடுக்கடுக்கா நோட்டுகளை அடுக்கி வச்சிருக்காங்க. என்னை பார்த்து பற்களை காட்டியபடி பகபகவென்று சிரித்தான். எனக்கு அவன் சிரிப்பு நெருப்பாக இருந்தது. நேத்திக்கு நான் பணம் வாங்கிட்டு உள்ளே போக திரும்பின போது அவன் எழுந்து வாஷ் பேஷன் கிட்ட வருகிறது போல் வேகமாக வந்தான். வந்துட்டு மேலே சொல்ல முடியாது முகம் சிவந்து நெஞ்சு பதற தடுமாறினாள். சொல்லுமா, அந்த அயோக்கிய ஏதாவது தாறுமாறா பேசினானா? உன்னை தனியா சந்திக்கணும், எங்கே எப்போதும் சொல்ல முடியுமான்னு தாழ்ந்த குரலில் கேட்டுவிட்டு ஒரு மாதிரி சிரித்தான். நான் நடுங்கி போயிட்டேன். இதை பற்றி நான் யார்கிட்டையும் வாயை திறக்கல. எனக்கு பயமா இருந்தது தத்தா. நல்ல காரியம் செஞ்ச. சொன்னால் உன் மாமியார் நம்ப மாட்டாள். அடிநாளில் அவன் அப்பா கிட்ட தான் ஸ்ரீகண்டன் கடன் வாங்கி இந்த ஹோட்டலை ஆரம்பித்தார். அதனால் உன் மாமியாரும் மாமனாரும் அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் சலாம் போட்டுண்டு இருக்கா. அந்த அயோக்கிய பயல் கண்கள் உன்மேல் விழுந்துட்டாப்புல இருக்கு. நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. நான் என்ன செய்யணும் தாத்தா? கவலையாக இருக்கே. தனியாக அவன் கண்களில் எங்கேயும் படக்கூடாது, அவ்வளவுதான். ஆகட்டும் தத்தா, அப்படியே செய்கிறேன். விடைபெற்று கொண்டு கிளம்பினாள். 2 தினங்களுக்கு பின்னர் அன்றிரவு வழக்கம் போல உண்டு காசிநாதன் குரட்டை விட்டு உறங்கி கொண்டிருந்தான். அன்றாட வரவு செலவு கணக்குகளை எழுத உட்கார்ந்த அகிலா கதவை சாத்தி கொண்டு இன்லன் லெட்டரை கணக்கு புத்தகத்தின் மீது பிரித்து வைத்துக்கொண்டு மாமா ராமுவுக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தாள். வசதியான இடத்துல என்னை அப்பா கொடுத்து விட்டார். நான் சுகமாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு நீங்கள் எல்லோரும் என்னை பற்றி மறந்தே விட்டீர்கள். அப்பா பந்தயத்தில் தோற்றுவிட்டார். வாழ்க்கையில் நான் தோற்றுவிட்டேன். நானக்ராமின் 1000 ரூபாயை ஈடு செய்ய வகை தெரியாது என் வாழ்வின் உரிமையை அப்பா கல்யாண சந்தையில் விற்றுவிட்டார். என் கணவன் ஒரு இம்பசில். அகராதியை எடுத்து அர்த்தம் பார்த்து கொள்ளுங்கள். மாமியார் ஒரு ராட்சசி.
மாமனார் துர்வாசர் பரம்பரை. கல்யாணத்தின் போது எல்லோர் முன்னிலையிலும் போட்ட நகைகளை ஊர் வந்ததும் முதலில் என் மாமியார் கழற்றி கொண்டு விட்டாள். அவை அவளுடைய நகைகளாம். ஒப்புக்காக போட்டார்களாம். இப்போ நான் அம்மாவின் சிவப்பு கல் தோடுகளைத்தான் காதுகளில் போட்டு கொண்டிருக்கிறேன். கைகளில் அதே கவரிங் வளையல்கள். கழுத்தில் நீங்கள் சுற்றுலா கண்காட்சியிலிருந்து வாங்கி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்த பாசிமணி மாலை. அத்துடன் கூட இப்பொழுது ஒரு மஞ்சள் கயிறு. அப்பா புண்ணியங்கட்டி கொண்ட தூக்கு கயிறு. அதற்கு மேல் அவளால் எழுத முடியாது. பார்வையை மறைத்த கண்ணீர் கன்னங்களை நனைத்தது. கைகள் நடுங்கின. கடிதத்தை அத்துடன் முடித்தாள்.